ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, செங்கலை வச்சு செடி வளர்க்க முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த செங்கல் மண்ணை நம்ம எப்படி பேக் டு த ஃபார்ம் ஆக்டிவேட் பண்ண முடியுன்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்கிட்ட நிறைய பழைய செங்கல்லாம் இருந்துச்சு வீட்டில். செங்கல் ஏன் செம்மண் ஒன்றால் வாங்க முடியாதா அப்படின்னா, 100 ரூபா கொடுத்து 10 கிலோ வாங்குகிற அளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம செம்மண்லாம் காசு கொடுத்து வாங்கணுமான்னா ஆனால் நீ ரோட்லேயே எடுத்துக்கலாமே, உங்கள் வீட்டு கார்டன்லேயே இருக்குமேனா எப்படி எவ்வளோ எடுக்க முடியும் நம்மளால் சொல்லுங்கள். அதனால தான் வீட்டில் பழைய செங்கல்லாம் இருந்துச்சு. இந்த கட்டடங்கள்லாம் கட்டிட்டு இடித்து போட்டிருப்பாங்க தெரியுமா, அதை பழைய செங்கல்லாம் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி அரைச்சிட்டு ஒரு பழைய வாளி, அந்த வாளியை எடுத்து கீழே முட்டையோட ஓடெல்லாம் நல்லா நுணுக்கி போட்டுட்டு, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா, மேலே காஞ்ச இலைத்தலைகள்லாம் இருக்குது தெரியுமா, அந்த காஞ்ச இலைத்தலைகள்லாம் ஒரு லேயர் போட்டுட்டு, அந்த இலைத்தலையில் குச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி தூர போட்டுருங்க. அதை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் செம்மண் போட்டுட்டு, நான் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட புளிச்ச தயிர் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், திருப்பி நார்மல் தயிர், நார்மல் கேர்டு இருக்குது தெரியுமா, அந்த கேர்டில் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு தொளிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா திருப்பி ஒரு லேயர் காஞ்ச இலை, திருப்பி ஒரு லேயர் செம்மண், இதே மாதிரி ஃபுல்லாக அடுக்கிக்கிட்டே வந்துட்டேன். இதை 1 மாதத்துக்கு டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபுல்லாக டிஸ்டர்பே பண்ணாமல் 1 மாதத்துக்கு வச்சிட்டிங்கன்னா அந்த இலையில் இருக்கிற மைக்ரோப்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகி அந்த செம்மண்ணுக்கு திருப்பி உயிர் வந்துடும், செடியும் வளர்ந்துடும். பாய், தேங்க்யூ.